So evolution video series next content. It's about biological evolution. What is biological evolution? We can discuss that. Evolution by natural selection. Natural selection நம்ம முன்னாடி சொல்லியாச்சு. நேச்சர் வந்து ஒரு ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசத்தை செலக்ட் பண்ணிடும். ஒரு சூட்டபிள் ஆர்கானிசம் யாரோ அவரை மட்டும்தான் நேச்சர் செலக்ட் பண்ணிடும். In a true sense, clear சொல்லும்போது would have started when cellular forms of life with differences in metabolic capability originated on earth. எப்பவே ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஒரு எவல்யூஷன் பை நேச்சுரல் செலக்ஷன் எப்பவே ஸ்டார்ட் ஆயிருக்கும் in a true senseல சொல்லும்போது would have started with cellular forms of life with difference in metabolic capability originated on earth. For example, இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய செல்ஸ் இது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய செல்ஸுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய செல்ஸுக்கு வந்து they were able to take protein from their surrounding. புரோட்டீன்ஸ் வந்து வெளியிருந்து புரோட்டீன்ஸை எடுத்து இந்த புரோட்டீன்ஸை மெட்டபோலைஸ் பண்ணி இந்த புரோட்டீன்ஸை உள்ள எடுத்து புரோட்டீன்ஸை மெட்டபோலைஸ் பண்ணி தான் இவர் வாழ்ந்துட்டு இருந்தது அப்படி நினைச்சிருக்கேன். ஸோ ஏதோ ஒரு செல்லுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு செல்லுக்கு ஒரு எபிலிட்டி வந்துருச்சு. இந்த செல்லுக்கு மட்டும் ஒரு எபிலிட்டி வந்துருச்சு. அந்த எபிலிட்டி என்னன்னா கார்போஹைட்ரேட் கூட மெட்டபோலைஸ் பண்றதுக்கு புரோட்டீன் மெட்டபோலைஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி கார்போஹைட்ரேட்டையுமே மெட்டபோலைஸ் பண்ண முடியும். கார்போஹைட்ரேட்டையுமே இந்த ஆளுக்கு உள்ள எடுத்து மெட்டபோலைஸ் பண்ண முடியும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ் எல்லா செல்லும் புரோட்டீன் யூஸ் பண்றதுனால கொஞ்ச நாளுக்கு அப்புறம் புரோட்டீன்ஸ் முடிஞ்சிச்சுன்னா எந்த செல்லு டெட் ஆகும் இந்த செல் எல்லாமே டெட் ஆகும். ஆனா யாரு மட்டும் இருக்கும்? இந்த செல்லுக்கு புரோட்டீனும் எடுக்க முடியும், கார்போஹைட்ரேட்டும் எடுக்க முடியும். அதனால இந்த செல்லு மட்டும் பேலன்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த செல்லில் இருந்து வரக்கூடிய ஆள்கள் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கும். அப்படின்னா ஒரு புது ஆர்கானிசம் வந்துருச்சு, இல்லாட்டி ஒரு புது செல் வந்துருச்சு. அந்த செல்லுக்கு ரெண்டு எபிலிட்டி இருக்கு, புரோட்டீனையும் கார்போஹைட்ரேட்டையும் மெட்டபோலைஸ் பண்ண முடியும். சோ எவல்யூஷன் பை நேச்சுரல் செலக்ஷன் அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிருக்கும். தட் இஸ் told in the first line. அதுதான் first lineல சொல்லி இருக்கு. கிளியர் தானே அது? that is clear. okay, going to the next line. In the next line பாருங்க, the essence of Darwinian theory about evolution. எவல்யூஷனோட பேஸ் வந்து டார்வின் என்ன சொல்றது? நேச்சுரல் செலக்ஷன் தான். டார்வின் சொல்ற எவல்யூஷன் வந்து நேச்சுரல் செலக்ஷன் மட்டும்தான். எவல்யூஷனுக்கு ரீசன் வந்து நேச்சுரல் செலக்ஷன் மட்டும்தான் as according to Darwin. okay, the rate of appearance of new life form, புது லைஃப் ஃபார்ம் எப்படி இது வருதுன்னா இஸ் லிங்க்டு டு த லைஃப் சைக்கிள் ஆர் தி லைஃப் ஸ்பான். அந்த ஆர்கானிசத்தோட லைஃப் ஸ்பான் பேஸ் பண்ணி தான் எத்தனை நாள் அந்த ஆர்கானிசத்துக்கு வாழ்வு இருக்கு அது பேஸ் பண்ணி தான் புது ஆர்கானிசம் வருது டிட்டர்மின் பண்றது. Example, microbes that divide fast have the ability to multiply and becomes millions of individual within hours. மைக்ரோப்ஸ் உங்களுக்கு தெரிந்தானே, பாக்டீரியா இந்த மாதிரி ஆர்கானிசத்துக்கு எல்லாம் கொஞ்ச நேரத்திலே டிவைட் பண்ணி தாராளம் பாக்டீரியாவ முடியும். ஓகே, a colony of bacteria, ஒரு பாக்டீரியாவோட காலனி, say A, ஒரு பாக்டீரியா காலனி. உதாரணத்துக்கு அந்த பாக்டீரியா காலனிக்கு பேர் வந்து A. growing on a given medium, அது ஒரு given மீடியத்துல grow பண்ணிட்டு இருக்கு. இந்த பாக்டீரியா வந்து எங்க வாழ்ந்துட்டு இருக்கு? ஒரு மீடியத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த மீடியத்துல ஃபுல்லா ஒரு ஃபுட் எதுக்கு இருக்கு? இந்த ஃபுட் சாப்பிட்டுட்டு தான் அது வாழ்ந்துட்டு இருக்கு. சப்போஸ் இந்த ஃபுட்டோட பேர் வந்து எக்ஸ் சாப்பிட்டுட்டு தான் ஏ வாழ்ந்துட்டு இருக்குன்னு பாருங்க. ஏ வந்து இந்த மீடியத்துல இருக்கு, மீடியத்துல எக்ஸ் ஃபுட் இருக்கு. இந்த ஃபுட்டை சாப்பிட்டு தான் ஏ வாழுதுன்னு பாருங்க. அந்த டைம்ல medium has built-in variation in terms of ability to utilize a feed component. அதுக்கு என்ன இருக்கு? ஒரு எபிலிட்டி இருக்கு. இந்த ஃபுட் சாப்பிடுறதுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கு இந்த ஏ பாக்டீரியாவுக்கு பாருங்க. அந்த ஏ பாக்டீரியாவில் இந்த ஏ பாக்டீரியா கூட்டத்துல ஒரு சில பாக்டீரியா அவரும் ஏ தான். ஏ பாக்டீரியா கூட்டத்துல இவரும் ஏ தான். இவருடைய நேமும் ஏ தான். இவருடைய நேமும் இப்ப ஏ தான். இந்த பாக்டீரியா மாதிரி இருக்கு இவருமே. இந்த பாக்டீரியாவோட சேம் இவரோட குழந்தை. ஃபார் எக்ஸாம்பிள் இவரோட குழந்தை தான் இவருமே. ஆனா இந்த குழந்தைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு தெரியுமா? இந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இவருக்கு வந்து இன்னொரு ஃபுட் கூட சாப்பிட முடியும். இவருக்கு வந்து வயின்னு சொல்லி ஒரு ஃபுட் கூட சாப்பிட முடியும். சப்போஸ் இவருக்கு வந்து வயின்னு சொல்லி ஒரு ஃபுட் கூட சாப்பிட முடியும். ஓகே,
இப்ப பாருங்க, a change in the medium composition. இந்த மீடியத்துல வரக்கூடிய ஒரு சேஞ்ச் would bring out only that part of the population, say B, that can survive under the new condition. எப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த மீடியத்துல ஒரு சேஞ்ச் வந்துருச்சு. சேஞ்ச் என்னன்னா, இந்த B ஃபுல் இந்த X ஃபுட் ஃபுல்லாவே முடிஞ்சிச்சு. இந்த X ஃபுட் ஃபுல்லாவே முடிஞ்சிச்சு. Y ஃபுட் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. X ஃபுட் ஃபுல்லா முடிஞ்சிச்சு. இப்ப பேலன்ஸ் இருக்கிற ஃபுட் வந்து மீடியம் வந்து என்னது? பேலன்ஸ் இருக்கிறது வந்து Y மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. X ஃபுல்லாவே முடிஞ்சிச்சு. அப்படி ஒரு கண்டிஷன் வரும்போது, இந்த Aன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஆளுகள் எல்லாமே அங்க இருந்து இல்லாம ஆயிடும். யாரு மட்டும் அங்கே பேலன்ஸா இருக்கும்? யாரு மட்டும் அங்கே பேலன்ஸா இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? who will be existing யாரு மட்டும் பேலன்ஸா இருக்கும்? இந்த Y ஆரால சாப்பிட முடியுமா? அவரு மட்டும் தான் அங்கே பேலன்ஸா இருக்கும். So they will become as a new group of organism. அவரு வந்து ஒரு புது குரூப் ஆர்கானிசம்ஸா மாறிடும். In due course of time கொஞ்ச நாள்களிலே this variant population கொஞ்ச நாள்களிலே this variant population யாருக்கு வேரியேஷன் இருக்கா outgrows the others மீதி இருக்கிறவரே ஃபார் எக்ஸாம்பிள் A தவிர இவர் வளர்ந்துடும் outgrow பண்ணிடும் and appear as a new species அவர் வந்து ஒரு புது ஸ்பீஷீஸா appear ஆகும் they will become as a new species அவர் வந்து ஒரு புது ஸ்பீஷீஸா மாறிடும் இது வந்து பாக்டீரியாவோட கண்டிஷன் ஓகே இப்ப பாருங்க இதோட நெக்ஸ்ட் லைன் பாருங்க நெக்ஸ்ட் லைன் வந்து நெக்ஸ்ட் லைன் வந்து you are looking sorry okay great this would happen இது வந்து எப்ப நடந்துடும் this would happen within days ஒரு பாக்டீரியாவிலே இது வந்து கொஞ்ச நாள்களே நடந்துடும் ஏன்னா பாக்டீரியாவோட லைஃப் ஸ்பேன் வந்து கொஞ்சம் டைம் தானே பாக்டீரியா லைஃப் ஸ்பேன்ஸ் வந்து கொஞ்ச நாளா இருக்கிறதுனால within days அவருக்கு எவல்யூஷன் நடந்துடும் for the same thing to happen in a fish or fowl ஒரு பேர்ட்லோ அல்லாட்டி ஒரு ஃபிஷ்லோ இந்த சேம் திங் நடக்கிறதுக்கு would take millions of years as the lifespan of these animals are in years ஏன்னா இந்த அனிமலோட லைஃப் ஸ்பேன் வந்து இயர்ஸ் ஆயிருக்கு அதனால மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் மட்டும்தான் இதோட எவல்யூஷன் நடக்குது அதனாலதான் ஃபிஷ்ஷோட ஃபோலோட எவல்யூஷன் வந்து நம்ம கண்ணாலே பார்க்க முடியாம இருக்கு ஆனா பாக்டீரியாவோட எவல்யூஷன் நம்ம கண்ணாலே ஈஸியா பார்க்க முடிஞ்சிச்சு ஏன்னா அதோட லைஃப் ஸ்பேன் வந்து வெரி ஷார்ட் here இங்கே we say that fitness of B is better than that of A under the new condition புது கண்டிஷன்ல B யோட கண்டிஷன் வந்து A விட நல்லா இருக்கு அதனாலதான் B மட்டும் அங்கே வாழ்ந்தது நேச்சர் செலக்ட் ஃபார் ஃபிட்னஸ் நேச்சர் எப்பவுமே யாரு ஃபிட்டா இருக்கா அந்த ஃபிட்டா இருக்கிற ஆளை மட்டும் தான் நேச்சர் செலக்ட் பண்றது one must remember that வந்து remember பண்ணுங்க that the so called fitness is based on the characteristics which are inherited இந்த fitness எதோட பேஸ் பண்ணி characteristics which are inherited அப்பாவில் இருந்து அம்மாவில் இருந்து குழந்தைகளுக்கு வரக்கூடிய characteristics பேஸ் பண்ணி மட்டும் தான் இந்த fitness ஏன்னா ஒரு புது ஆர்கானிசம் வந்துருச்சு அதோட குழந்தை வந்து பழைய ஆர்கானிசம்ஸா இருக்கு அப்படியா இருந்தா நடக்காது இதுக்கு என்ன வேரியேஷன் இருக்கா அந்த வேரியேஷனோட புது ஆர்கானிசம்ஸ் பிறந்துடணும் அப்ப மட்டும்தான் இவர் வந்து புது ஆர்கானிசம்ஸா இவர் வந்து இன்னொரு ஸ்பீஷீஸா மாறிடும் ஹென்ஸ் ஆனதுனாலே there must be a genetic basis for getting selected to evolve அதனால இதுல எதுக்கும் ரோல் இருக்கு எவல்யூஷன்ல ஜெனடிக்ஸுக்கும் ரோல் இருக்கு ஒரு ஜெனடிக் பேசிஸ் கூட இருக்கு எவல்யூஷனுக்கு ஒரு புது ஆர்கானிசம் வரணும்னா புது கேரக்டரிஸ்டிக்ஸ் வரணும் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இன்ஹெரிட் ஆகணும் கிளியர் தானே ஓகே another way of saying the same thing is that some organisms are better adapted to survive in an otherwise hostile environment ஒரு இது இன்னொரு மீனிங்ல எது சொல்லும்போது ஒரு சில ஆர்கானிசம் மட்டும் ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது அந்த பாக்டீரியா கேஸ்ல என்ன பிரச்சனை வந்துருச்சு அந்த எக்ஸ் ஃபுட் முடிஞ்சிச்சு ஒய் ஃபுட் மட்டும் வந்துருச்சு எக்ஸ் ஃபுட் முடிஞ்சதுனால தாராளம் பேர் இறந்து போயிடுச்சு அந்த ஹோஸ்டல் என்விரான்மெண்ட் அங்கே கஷ்டம் தான் பாக்டீரியாவுக்கு ஆனா யாருக்கு அந்த கஷ்டத்திலும் இருக்க முடியுமா அவரு மட்டும் அங்க வாழ்ந்துடும் adaptive ability is inherited யாருக்கு அந்த எபிலிட்டி கிடைச்சிருக்கா அது வந்து அவர் யாருக்கு கொடுத்துரும் அவரோட குழந்தைக்கு கொடுத்துரும் it has a genetic basis அதுக்கு genetic basis இருக்கு ஜீன் மூலியம் தான் அந்த இது வந்து அப்பாவிலிருந்து அம்மாவிலிருந்து குழந்தைகளுக்கு போகுது fitness is the
end result of the ability to adapt and get selected by nature. Fitness என்ன, ஒரு ஆர்கானிசத்துக்கு ஃபிட்னஸ் இருக்கு அதோட மீனிங் என்னது, அது வந்து end result of the ability to adapt, அந்த இடத்துல வாழ முடியறதுக்கும் அந்த இடத்துல நேச்சுரல் செலக்ட் பண்றதுக்கும் இது ரெண்டும் சேர்ந்ததோட ரிசல்ட் தான் ஃபிட்னஸ். கிளியர் தானே? ரெடி. Next பாருங்க, branching descent and natural selection are the two key concepts of Darwinian theory of evolution. டார்வினோட theory of evolutionல if you are looking into டார்வினிசம் பார்க்கும்போது டார்வின் ரெண்டு கீ கான்செப்ட் தான் சொல்லி இருக்கு. ஒன்னு வந்து பிரான்ச்சிங் டிசெண்ட், டார்வின் ரெண்டு சொல்லி இருக்கு. ஒன்னு வந்து பிரான்ச்சிங் டிசெண்ட். பிரான்ச்சிங் டிசெண்ட் என்ன? பிரான்ச்சிங் டிசெண்ட் மீன்ஸ் இப்ப இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே, இப்ப என்னென்ன அனிமல்ஸ் இருக்கா, எந்தெந்த அனிமல்ஸ் இப்ப இருக்கா, அது எல்லாமே முன்னாடி இருந்த ஏதோ ஒரு ஆர்கானிசத்தோட மோடிஃபைடு ஃபார்ம். இப்ப எந்தெந்த அனிமல்ஸ் இருக்கா, எந்தெந்த அனிமல்ஸ் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கா, அவர் எல்லாமே முன்னாடி இருந்த ஏதோ ஒரு ஆனிமலுக்கு ஆனிமலோட இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் சேஞ்ச் பண்ணிதான் இப்ப இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுதான் பிரான்ச்சிங் டிசெண்ட். நேச்சுரல் செலக்ஷன் என்ன உங்களுக்கு தெரியும். நேச்சுரல் செலக்ஷன் வந்து நேச்சர் எப்பவுமே ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசத்தை செலக்ட் பண்றதுக்கு நேச்சுரல் செலக்ஷன் பேரு. தட் இஸ் வெரி கிளியர். ஈவன் பிஃபோர் டார்வினுக்கு முன்னாடி a French naturalist, ஒரு French naturalist Lamarck has said that evolution of life forms had occurred. evolution நடக்குது வந்து டார்வினுக்கு முன்னாடி ஒரு ஆள் சொல்லி இருக்கு. அது யாரு? அது வந்து லாமார்க். ஆனா அவர் என்ன சொல்றது, எவல்யூஷன் எப்படி நடக்குதுன்னா, பட் ட்ரிவன் பை த யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் ஆஃப் ஆர்கன். எவல்யூஷன் எப்படி நடக்குதுன்னு அவர் சொன்னாரு தெரியுமா? எவல்யூஷனுக்கு ரீசன் வந்து ஒவ்வொரு ஆனிமலும் வந்து அந்த ஆனிமல் வந்து ஒவ்வொரு ஆர்கன் யூஸ் பண்றது அல்லாட்டி ஆர்கன் யூஸ் பண்ணாம இருக்கிறது, அதனாலதான் எவல்யூஷன் நடக்குதுன்னு அவர் சொன்னார். அதை எப்படி பார்க்கலாம்? He gave the example of giraffe. அவர் ஜிராஃபோட எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு. Who in an attempt to forage lives on tall trees hard to adapt by elongation of their necks. முன்னாடி ஜிராஃப் வந்து நம்ம மான மாதிரி ஒரு சின்ன ஆனிமலா இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன நெக்கோட இருந்துச்சு. சின்ன நெக்கோட தான் முன்னாடி ஜிராஃப் இருந்துச்சு. இது ஜிராஃப், ஓகே, இது நினைச்சிடாதீங்க. முன்னாடி ஜிராஃப் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஜிராஃபுக்கு பெரிய ட்ரீ பிரான்ச்சஸ்ல இருந்து பெரிய மரத்தோட மேல இருந்து இலை சாப்பிடணும், ஃபுட்டு சாப்பிடணும். ஆனா அது வந்து நெக்கு கண்டினியூஸா ஸ்ட்ரெச் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதனாலே கண்டினியூஸ் ஸ்ட்ரெச்சிங்னாலே ரொம்ப நாளுக்கு அப்புறம் பெரிய நெக்கோட இந்த மாதிரி பிக் நெக்கோட ஜிராஃபுக்கு குழந்தை வந்துருச்சு. புரியுதா? திஸ் வாஸ் தி எவல்யூஷன். இப்படிதான் எவல்யூஷன் நடக்கிறது as according to லாமார்க். இதுதான் லாமார்க்கோட எவல்யூஷன். இப்படிதான் எவல்யூஷன் நடக்குதுன்னு லாமார்க் சொன்னார். As they passed on this acquired character, இப்படி கிடைக்கக்கூடிய கேரக்டர் இவர் வந்து குழந்தைக்கு கொடுத்துடும். of elonged neck to succeeding generation, next generationக்கு இதுக்கு வரக்கூடிய குழந்தைக்கு இந்த long neck கொடுத்துடும். giraffe over the years came to acquire long necks. அதனால கொஞ்சம் இயர்ஸ்க்கு அப்புறம் ஜிராஃப்ஸ் வந்து பெரிய நெக்கோட மாறிடுச்சு. Nobody believes this conjecture anymore. இந்த கன்ஜெக்டர்னா அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி இப்ப யாரும் பிலீவ் பண்ணல. ஏன்னா கண்டிப்பா இது நடக்காது. நமக்கு தெரியும், எப்படியாவது ஒரு ஆர்கன் கண்டினியூஸா யூஸ் பண்ணியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஜிம் போய் நம்ம மசில் கண்டினியூஸா யூஸ் பண்ணியாச்சு. அதனால நமக்கு பிக் மசில் வந்துருச்சு. ஏன்னா இந்த பிக் மசில் குழந்தைக்கு வருமா? குழந்தைக்கு வரதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? இல்லாதானே. அதனால திஸ் இஸ் நாட் கரெக்ட். இது கரெக்ட் கிடையாது. Next para, is evolution a process or the result of a process? Evolution ஒரு சம்பவமா அல்லாட்டி ஒரு process ஓட ரிசல்ட்டா? The world we see, நம்ம பார்க்கக்கூடிய இந்த வேர்ல்டு உலகம், inanimate or animate, உயிர் இருக்கிறவரு உயிர் இல்லாம இருக்கிறவரு, is only the success stories of evolution. அதெல்லாம் எவல்யூஷனோட ரிசல்ட். When we describe the story of this world, in the world ஓட ஸ்டோரி சொல்லும்போது we describe evolution as a process. இந்த world ஓட ஸ்டோரி சொல்லும்போது evolution வந்து ஒரு process னு சொல்லலாம்.
On the other hand, allati, when we describe the story of life on earth, in the earth life eppadi vandirichu adu sollumbodhu, we treat evolution as a consequence of a process called natural selection. நமக்கு எப்படி சொல்லலாம், natural selection ஆலதான் evolution நடந்தது அப்படி சொல்லலாம். We are still not very clear, இப்போ நமக்கு clear கிடையாது, whether to regard evolution and natural selection as processes or end result of unknown processes. evolution, natural selection எல்லாமே process ஓட ரிசல்ட்டா, ஏதாச்சும் process ஓட ரிசல்ட்டா அல்லாட்டி எண்ட் அது எல்லாமே ப்ரொசஸா இல்லாட்டி எண்ட் ரிசல்ட் ஆஃப் அன்னோன் ப்ரொசஸ், நமக்கு தெரியாம இருக்கக்கூடிய தாராளம் ப்ரொசஸோட ரிசல்ட்டா, அது இப்பவுமே நமக்கு தெரியாது. ஓகே, இட் இஸ் பாசிபிள் தட் இன்னொரு இது, the work of Thomas Malthus on population. தாமஸ் மால்தஸ்னு சொல்லி ஒரு ஆள் இருந்துச்சு, பாப்புலேஷன் ஸ்டடி பண்றவர். அவரு ஒன் பாப்புலேஷன், அவர் பாப்புலேஷன்ல ஸ்டடி பண்ணியாச்சு. ஹி இன்ஃப்ளூயன்ஸ்டு டார்வின், அவர் டார்வினை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இருக்கு. சோ தாமஸ் மால்தஸோட ஸ்டடி என்னன்னா, தாமஸ் மால்தஸ் வந்து என்ன சொன்னாரு, ஒரு பாப்புலேஷனுக்கு தேவையான ஒரு பாப்புலேஷன் எப்பவுமே பாப்புலேஷனோட growth, ஒரு பாப்புலேஷனோட growth எப்பவுமே பாப்புலேஷன் ஃபாஸ்டா grow பண்ணிடும். ஆனா பாப்புலேஷனுக்கு தேவையான ஃபுட் வந்து ஸ்லோவா இருக்கும். பாப்புலேஷன் வந்து எக்ஸ்போனென்ஷியலா grow பண்ணும்போது ஃபுட் வந்து ஸ்லோ மட்டும் தான் மூவ் பண்ணிடும். அதனாலே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவ்வளோ பாப்புலேஷன், இந்த ஃபுட் கம்மியா இருக்கிறதுனாலே அவ்வளோ பாப்புலேஷனுக்கு வாழ முடியாம பாப்புலேஷனும் ஃபுட்டும் சேம் லெவலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பாப்புலேஷன் ஃபாஸ்டா போயிடும், ஆனா ஃபுட் வந்து மெதுவா தான் டெவலப் ஆயிடும். அதுக்கப்புறம் பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் கட் ஆயிடும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இதுதான் தாமஸ் மால்தஸோட ஒர்க். Natural selection is based on certain observations which are factual. For example, ஒரு உதாரணத்துக்கு, natural resources are limited. நேச்சுரல் இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் கம்மி ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் கம்மி ஆயிடுச்சு. Populations are stable in size except for seasonal fluctuation. ஒரு பாப்புலேஷன், தாராளம் பாப்புலேஷன் இருக்கு, காமனா பாப்புலேஷன். இந்த பாப்புலேஷன்ல நான் இப்படி வரையும் போது இது ஏதாச்சும் ஒரு அனிமல், ஹியூமன் நினைச்சிடாதீங்க, ஏதாச்சும் ஒரு அனிமல், அந்த அனிமல் வந்து காமன் ஒரு ஸ்டேபிள் கண்டிஷன்ல அந்த பாப்புலேஷன் இப்படி இருக்கு. மெம்பர்ஸ் ஆஃப் பாப்புலேஷன், இந்த பாப்புலேஷன்ல மெம்பர்ஸ்க்கு வேரி இன் கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த ஆள்கள்ல ஒரு சில ஆள்களுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ்ல மாற்றம் இருக்கு. கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ஒரு சில ஆள்களுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ஏதாச்சும் அனிமல், ஓகே, கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் நோ டூ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் அலைக். கண்டிப்பா ரெண்டு பேர் ஒரே மாதிரி இல்ல. ஈவன் தோ தே லுக் சூப்பர்ஃபிஷியலி சிமிலர். நம்ம ரெண்டு பேரை பார்க்கும்போது வெளியே பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் அவர் ரெண்டு பேருமே ஜீன் அந்த மாதிரி கேரக்டர்ஸ்ல எல்லாமே ரெண்டு பேருமே டிஃபரன்ஸ். மோஸ்ட் ஆஃப் தி வேரியேஷன்ஸ் ஆர் இன்ஹெரிட்டட். இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ் எல்லாமே இன்ஹெரிட்டா இருந்தது. த ஃபேக்ட் தட், இது கிளியர் பண்ணட்டும், நெக்ஸ்ட் பாருங்க, மறுபடியும் நான் அந்த படம் எல்லாம் வரைஞ்சிடும். Taking this paragraph, நல்லபடியாக கவனிங்க. The fact that theoretically population size will grow exponentially if everybody reproduced maximally. எல்லாரும் reproduce பண்ண ஆரம்பிச்சிருச்சுனா, if everybody reproduced maximally, population size will grow exponentially. Population size exponentially grow பண்ணணும். If everybody in the population is starting to reproduce, எல்லாரும் reproduce பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் reproduce பண்ணும்போது what will happen, you know, population ஓட size வந்து exponential grow பண்ணிடும். பாப்புலேஷன் வந்து எக்ஸ்போனென்ஷியலா grow பண்ணிடும். ஆனா ஒரு நாளும் இந்த மாதிரி நடக்காது. This fact can be seen in a growing bacterial population. அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். And the fact that population size in reality are limited. Population size ரியாலிட்டியில் பார்க்கும்போது எப்பவுமே லிமிட்டட் தான். மீன்ஸ் தட் there had been the competition for resources. ரிசோர்சஸ்க்கு இவ்வளோ வரக்கூடிய பாப்புலேஷனுக்கு தேவையான ரிசோர்ஸ் வந்து ஃபுட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட், இந்த ரெட் கலர்ல இருக்கிறவருக்கு எல்லாமே ஃபுட் மட்டும் தான் சாப்பிட முடியும். ஆனா ஒரு சில ஆள்களுக்கு வந்து ஏதோ ஒரு வேரியேஷன் வந்துருச்சு, அதோட குழந்தைகளும் இங்க இருக்கு, அவருக்கு வந்து ஏயும் சாப்பிட முடியும், இந்த ப்ளூக்கு வந்து ஏயும் சாப்பிட முடியும், தே கேன் ஈட் பி ஆல்சோ, அவருக்கு பியும் சாப்பிட முடியும்.
கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த பி முடிஞ்சிருச்சுன்னா இந்த நாட்டுல யாரு மட்டும் பேலன்ஸா இருக்கு, இந்த ஏ முடிஞ்சிருச்சுன்னா பி மட்டும் பேலன்ஸா இருக்கு, பி ஃபுட் மட்டும் பேலன்ஸா இருக்கு அப்படின்னா இந்த ப்ளூ அனிமல் மட்டும் தான் அங்கே பேலன்ஸா இருக்கும். only some survived. ஒரு சில பேர் மட்டும் சர்வைவ் ஆகும். அவர் எப்படி சர்வைவ் ஆகுது பாருங்க. only some survived and grew at the cost of others. எப்படி அவர் சர்வைவ் ஆயிடுச்சு, இவரோட கோஸ்ட்ல இவரை எல்லாம் முடிச்சுதான் இவர் சர்வைவ் ஆயிடுச்சு அப்படிதானே. இவர் இறந்து போறதுனாலதான் யாருக்கு சர்வைவ் ஆக முடிஞ்சிச்சு, இவருக்கு சர்வைவ் ஆக முடிஞ்சிருச்சு. they grew at the cost of others that could not flourish. யாருக்கு அங்க flourish பண்ண முடியலையோ அவரோட கோஸ்ட்ல இவர் grow ஆயிடுச்சு. The novelty and brilliant insight of Darwin was this. டார்வினோட ஐடியா இதுதான். He asserted that variation which are heritable and which make resource utilization better for few. அவர் மட்டும் தான் adapted to habitat better. டார்வின் என்ன சொன்னாரு, யாருக்கு அந்த ரிசோர்ஸ் நல்லபடியா யூஸ் பண்ண முடியுமா, அங்க இருக்கக்கூடிய ரிசோர்ஸை யாருக்கு நல்லபடியா யூஸ் பண்ண முடியுமா, அவரு மட்டும் அங்க இருக்கும். will enable only those to reproduce. அவரு மட்டும் reproduce பண்ணிடும் and leave more progeny. அவருக்கு மட்டும் தாராளம் குழந்தைகள் வந்துடும். hence ஆயதனால் for a period of time, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் over many generation, தாராளம் ஜெனரேஷனுக்கு அப்புறம் survivor will leave more progeny. யார் அங்கே சர்வைவ் ஆயிருக்கா அவர் தாராளம் குழந்தைகளை உருவாக்கிடும். and there would be a change in population characteristics. இந்த populationோட கேரக்டரே மாறிடும் and hence new form appear to arise. அதனால ஒரு புது ஃபார்ம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு புது ஃபார்ம் தான் அங்கே ஃபார்ம் ஆகும். this is that new animal. இவருக்கு மட்டும் தான் இங்கே வாழ முடிஞ்சிச்சு. கிளியரா உங்களுக்கு? this is the process of evolution, natural selection or darwinism சொல்லலாம். டார்வினை யாரு ஹெல்ப் பண்ணிருக்கு இந்த தியரி ப்ரப்போஸ் பண்றதுக்கு? தாமஸ் மால்தஸோட பாப்புலேஷன் ஸ்டடியும் இந்த ஆளை ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓகே, இவ்வளவுதான். இட்ஸ் அபவுட் தி biological evolution. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது it's about the mechanism of evolution that we will discuss in the next video. எப்படி மெக்கானிசம், எவல்யூஷனோட மெக்கானிசம் நடந்திருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா you have to ask in the chat box. I will explain that again. நெக்ஸ்ட் என்ன சாப்டர் வேணும் அதுவும் நீங்க சொல்லுங்க, chat boxல chat பண்ணுங்க. Thank you.